வணக்கம். இந்த வீடியோவில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க ஆனையரோ சமர் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த இத்தாவில் ஊடுருவல் சமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இராணுவத்தால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலப்பரப்பில் போராளிகள் எப்படி A9 கண்டி வீதியை இடைமறித்து சண்டையிட்டனர் என்பதையும், குறிப்பாக ஆனையரோ வீழ்ச்சிக்கு வித்திட்ட 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 அன்று இத்தாவிலில் நடந்த பாரிய யுத்தம் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்தாவில் சமர் யாழ் நகரத்திலிருந்து A9 கண்டி வீதி ஊடாக வன்னிக்கு செல்லும்போது முகமாலை பகுதியை அடுத்து இத்தாவில் என்ற கிராமம் வரும். இங்குதான் உலக போரியல் வரலாற்றின் ஒரு வியக்க வைக்கும் சமர் 2000ஆம் ஆண்டு மார்ச் 27 முதல் ஏப்ரல் 22 வரை நடந்தது. ஆனால் புலிகள் ஒரு ஆயுத அமைப்பு என்பதாலும் அவர்கள் அமெரிக்காவின் ஆதரவு பெறாத அமைப்பாக இருந்ததாலும் இந்த சமர் வெளியுலகிற்கு தெரியாமலே போய்விட்டது. ஏன் தமிழ்நாட்டிலே இந்த சமர் பற்றி பெரும்பாலான தமிழர்களுக்கே தெரியாது. ஏனெனில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இத்தாவில் ஊடுருவல் சமர் பற்றிய தகவல் மிகவும் குறைவாக தான் இணையத்திலே இருக்கிறது. பின்னணி ஓயதலைகள் 3 என பெயரிட்டு ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கையின் பிரதான நோக்கம் புயல் மற்றும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஆனையரவு தளத்தை மீட்பது. ஆனையரவு மீட்பதன் ஊடாக தான் யாழ்குடாவை மீண்டும் புலிகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். யாழ்குடா புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த காலகட்டத்தில் 1991ஆம் ஆண்டு புலிகள் ஆனையரவை மீட்க ஆகாய கடல் சமர் நடவடிக்கையை நடத்தி சுமார் 30 நாட்களுக்கு அந்த தளத்தை தங்களது முற்றுகைக்குள் வைத்திருந்தனர். ஆனால் ஆபரேஷன் பலவேகையா ஊடாக இராணுவம் வெற்றிலைக்கேணியில் கடல் ஊடாக உதவிப்படைகளை தரையிறக்கி ஆனையரவை தக்க வைத்துக் கொண்டனர். உதவிப்படைகளை காவி வரும் கடற்கலங்களை எதிர்த்து நடுக்கடலில் இடைமறித்து சண்டை செய்யும் அளவுக்கு புலிகளின் கடற்படை அப்போது வலுவாக இருக்கவில்லை. இந்த பின்னடைவுக்கு பின் தான் புலிகள் வலுவான கடற்புலிகள் மட்டுமல்ல, பல சிறப்பு தாக்குதல் பிரிவுகளின் தேவைகளை உணர்ந்து அதற்கான வேலைகளை மும்முரமாக ஆரம்பித்தனர். அதன்பின் ஆனையரவு மீது பல கமாண்டோ மற்றும் ஊடுருப்பு தாக்குதல்களை புலிகள் நடத்தியிருந்தனர். அதில் குறிப்பிடத்தக்கது 1997ஆம் ஆண்டு ஆனையரவு பரந்தன் ஊடுருப்பு நடத்தி பல ஆட்சியர்களை புலிகள் எடுக்க முயற்சி செய்தபோது பரந்தன் முகாமுக்கு ஆனையரவு தளத்திலிருந்து உதவிகள் வராத வண்ணம் தடுக்க சம நேரத்தில் ஆனையரவு மீது ஒரு கமாண்டோ தாக்குதல் புலிகளால் நடத்தப்பட்டது. அதன்பின் 1998ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கிளிநொச்சி முகாம் மீது புலிகள் தாக்குதல் நடத்திய போது ஆனையரவு பரந்தன் முகாமிலிருந்து கிளிநொச்சிக்கு எந்த உதவியும் வராமல் தடுக்க புலிகள் பரந்தன் மற்றும் ஆனையரவு தளத்தில் சம நேரத்தில் கமாண்டோ தாக்குதல் நடத்தியிருந்தனர். ஆனால் அந்த தாக்குதலில் புலிகளால் கிளிநொச்சி மீட்க முடியவில்லை. பின்பு அதே 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புலிகள் ஓயாதலைகள் 2 என்ற ஒரு பாரிய தாக்குதலை கிளிநொச்சி முகாம் மீது நடத்தி அதை மீட்ட போதும் சம நேரத்தில் ஆனையரவு பரந்தன் மீது கமாண்டோ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கிளிநொச்சிக்கு உதவிகள் வராத வண்ணம் புலிகள் தடுத்திருந்தனர். அதன்பின் 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு 4 கட்டங்களாக நடத்தப்பட்ட ஓயாதலைகள் 3இல் கட்டம் 1, 2, 3 முடிந்தபோது புலிகள் ஆனையரவை தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி ஊடாக நெருங்கி அரணமைத்திருந்தனர். புலிகள் ஆனையரவுக்கு கடல் ஊடான விநியோகத்தை தடுத்திருந்தாலும் A9 கண்டி ஊடாக பலாலி, காங்கேசன்துறை, பருத்தித்துறை என யாழ்குடாவிலிருந்து ஆனையரவுக்கான விநியோகம் தொடர்ந்தால் ஆனையரவை வீழ்த்துவது இயலாத ஒன்றாகவே இருக்கும் என்பதால் புலிகள் A9 கண்டி வீதியை ஊடறுத்து இடைமறிக்க முடிவு செய்தனர். கூடரப்பு தரையிறக்கம். இதனையடுத்து 2000ஆம் ஆண்டு மார்ச் 26 அன்று மாலை கடற்புலிகள் கூடரப்பு தரையிறக்கம் நடத்தி பிரிகேட் பாலராஜ் அவர்கள் தலைமையிலான 1200 போராளிகளை கூடரப்பு பகுதியில் தரையிறக்கினர். இந்த தரையிறக்கத்திற்கு முன்பே பழைய ஆற்றல் தளம் மீதான புலிகளின் கமாண்டோ தாக்குதல் பற்றியும், அதே போல இத்தாவிலில் நின்ற புலிப்படைக்கு தரையுடனான விநியோக பாதையை உருவாக்கும் சண்டை ஆகிய இந்த 2 சண்டைகள் பற்றியும் வீடியோக்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். இந்த 2 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை எதுவும் நீங்கள் பார்க்கணும், அதை போய் பார்த்துருங்க. கூடரப்பு தரையிறக்கத்திற்கு பின் புலிகள் ஆனையரவுக்கான தரைவழி விநியோகத்தை நிறுத்த இத்தாவில் பகுதியில் நிலை கொண்டனர். அவ்வாறு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் ஆழமாக சென்று இத்தாவில் பகுதியில் நிலை கொண்டிருந்த சண்டை செய்து கொண்டிருந்த புலிகள் மீது இராணுவம் பலவிதமான நடவடிக்கைகளையும் பலவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இத்தாவில் சண்டை பற்றி தகவல்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த இத்தாவில் பகுதியில் ஒரு முக்கியமான சமர் நடக்கிறது. இந்த சமர் ஆனையரவு வீழ்ச்சிக்கு வித்திடுகிறது. 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று காலை புலிகளின் முன்னரங்க அரண்கள் விதிப்பாக இருக்கின்றன. இரவு பொழுதாயினும் அமைதி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எரியணைகள் வீழ்ந்து வெடித்து அமைதியை சிதைத்துக் கொண்டிருந்தது. போராளிகள் எந்த திசையிலும் தலையை வைத்து நிம்மதியாக தூங்க முடியாது. ஏனெனில் ஒரே ஒரு வளங்கள் பாதையை தவிர சுற்றிலும் எதிரின் முற்றுகை சூழல். அதைவிட கடந்து சென்ற ஒவ்வொரு நாளிலும் அவர்களோடு உரையாடியவர்கள் ஒவ்வொருத்தராய் போராளிகள் பார்த்திருக்க மடிந்த போது அவர்கள் இதயத்தின் இயலாமையால் வேதனை அடைத்து கொண்டிருந்தது.
தன்னோடு உள்ளே வந்து மாவீரரான போராளிகளின் நினைவுகளை மறக்க முற்பட்டாலும் அதை நினைவூட்டி கொண்டிருக்கும் தரையில் குருதிக்கரைகளும் தன்னை எய்தியவனை காணாத ஏங்கியபடி மண் மூட்டையின் ஓரமாய் கிடக்கும் துப்பாக்கிகள். இனி விடியப் போகும் நாளில் எஞ்சி இருப்பவர்களில் யாரெல்லாம் இழக்கப் போகிறோமோ என்ற ஏக்கம் என்று ஒவ்வொரு எண்ணங்களையும் போராளிகள் மனம் மாறி மாறி நினைத்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மன உறுதி மட்டும் அங்கு நின்ற போராளிகளிடம் என்றும் குலையாமல் மிச்சமாயிருக்கும். ஏப்ரல் 10 காலை விடிய போவதை சேவல் கூவி உறுதிப்படுத்தாவிட்டாலும் அதிகரித்த எரிகணை வீச்சு அதை போராளிகளுக்கு உணர்த்துகிறது. ஏப்ரல் 10 அன்று நடக்கப் போகும் பாரிய சண்டை பற்றி முந்தைய நாளை புலிகளுக்கு தெரிந்திருந்ததால் துப்பாக்கிகள் அனைத்தும் சரிபார்க்கப்படுகின்றன. ரவை கோட்டில் இடம் மிச்சமில்லாமல் முழுமையாக ரவைகள் நிரப்பப்பட்ட நிலையில் எஞ்சியவை ஓரமாய் பெட்டிக்குள் கிடந்தன. போராளிகள் ஒவ்வொருவரும் இரவு தனித்தனியே சிந்தனையில் இருந்தபோது தன் தோழர்களுக்கு சொல்ல நினைத்தவற்றை சொல்லி முடித்துவிட்டு முதலில் சிரிப்போடும் பின்பு தற்செயலாய் அவனை என்று பிரிந்து விடுவோமோ என்ற ஏக்கத்தோடும் தங்கள் நிலைகளுக்குள்ளே சண்டைக்காக தயாரானார்கள். காலை 6 மணியை தாண்டிய பொழுது போராளிகள் தடுப்பரன்களை நோக்கி இராணுவ கவசங்களும் துருப்புகளும் முன்னகர்கின்றன. அந்த பிரதேசம் ரணகளமாவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் எஞ்சியிருந்தது. போராளிகளின் துப்பாக்கிகள் எதிரே குறிவைக்க தயாராகின. இராணுவத்தின் ஆர்ட்லரி மற்றும் மோட்டார் மூச்சுவிடும் இடைவெளி கூட கிடைக்காமல் ஷெல்களை துப்பிக் கொண்டிருந்தனர். இன்று அதாவது ஏப்ரல் 10 அன்று ஆணையரவையும் முகமாலையும் இணைத்து பழையபடி தங்கள் விநியோகத்தை ஏற்படுத்த எல்லா ஏற்பாடுகளையும் பூர்த்தியான நிலையில்தான் இராணுவம் போராளிகளின் நிலைகளை நோக்கி முன்னேறியது. முற்றிலும் எதிரால் சூழப்பட்ட அந்த இத்தாவில் அரண்களில் சண்டைக்கு தயாராக இருந்த போராளிகளுக்கும் அவர்களை வழிநடத்தும் தளபதிகளுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றங்கள் தொலைத்தொடர்பு கருவியில் அவசரமாய் சென்று திரும்பிக் கொண்டிருந்தது. இந்நிலையில்தான் பழைய பக்கமாக அரண் அமைத்திருந்த புலிகளின் நிலைகள் மீது நீரடி பகுதியிலிருந்து முன்னேறிய இராணுவம் முட்டி மோத ஆரம்பிக்கிறது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஆனால் நிஜமாக மனிதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு குண்டுகள் வெடி ஓசை காதை அடைத்துக் கொண்டிருந்தது. எந்த ஆயுதத்தையும் அனுமானிக்க முடியவில்லை. ஏனெனில் வெடி சத்தங்களிடையே இடைவெளி எதுவும் கிடைக்கவில்லை. எரிகணைகள் கிளப்பிய புகை மண்டலம் துப்பாக்கியால் குறிப்பார்க்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்தது. தென்னந்தோப்புக்குள்ளாலும் புதர்களுக்குள்ளாலும் புகுந்த இராணுவத்தினரை புலிகள் தாக்கி தடுத்து நிறுத்தினர். இராணுவ ட்ரக் ஒன்றே செயல் இழந்துவிட்ட நிலையில் அதை மீட்க முடியும். இராணுவம் மீது மீண்டும் மீண்டும் இடைவிடாத தாக்குதல்களை போராளிகள் தொடுத்தனர். டாங்கிகளும் முதற்கட்டமாய் தங்களால் முடியாது என மறுத்துவிட்டதால் பல இராணுவ வீரர்கள் வீழ்ந்து கிடந்தனர். அதே போல சற்று முன் உற்சாகமாய் அருகில் நின்று இராணுவத்தினர் சிட்ட போராளிகள் சிலர் இப்போது அமைதியாய் தங்கள் நிலைகளுக்குள்ளேயே வீழ்ந்திருந்தனர். ஒரு முனையில் தனது நகர்வு நிறுத்தப்பட்டதால் மீண்டும் முகமாலை நோக்கி இத்தாவில் A9 கண்டி வீதியை மறித்து தடுப்பு அரண்களை அமைத்து நின்ற போராளிகளை நோக்கி இராணுவம் முன்னேறியது. புற்றுக்குள் இருந்து ஈசல் பறப்பது போல அந்த பிரதேசம் எங்கும் இராணுவ தலைகள். கண்டி வீதியில் முகமாலையில் இருந்து இராணுவ படைகளும் கவச வாகனங்களும் தங்களால் இயன்ற மட்டும் துப்பாக்கி சன்னல்களையும் எரிகளையும் கொட்டி தீர்த்தனர். டாங்கிகளின் தொலைநோக்கிகளுக்குள் போராளிகளின் நிலைகள் தெரிகின்றன. டாங்கிகள் போராளிகளின் நிலைகளை குறி பார்க்கின்றன. இதை தெளிவாக உணர்ந்த போதும் எந்த ஒரு கவசமும் இல்லாமல் தம் மன உறுதியை மட்டுமே கவசமாய் வைத்து தங்கள் அரணின் மேல் ஏறி நின்றபடி RPG தோளில் வைத்து பதற்றமில்லாமல் டாங்கி மீது குண்டுகளை செலுத்த ஆரம்பித்தனர். விக்டர் கவச எதிர்ப்பு படையணியை சேர்ந்த போராளிகள் முந்திய போது டாங்கிகள் எறிவதும் டாங்கிகள் முந்திய போது போராளிகளின் நிலைகளும் எரிந்து கொண்டிருந்தனர். முன்பு தாங்கள் அடித்ததால் டாங்கி எரிகிறது என்று தொலைத்தொடர்பு கருவியில் உற்சாகமாக கூறிய போராளிகளின் தொடர்புகள் இல்லாமல் போயின. ஸ்னைப்பர் துப்பாக்கியில் வைத்த கண்ணை எடுத்து பார்க்க நேரமில்லாமலும் ரவைக்கூடு மாற்றக்கூட முடியாமல் கண் முன்னே இராணுவ இலக்குகள் குவிந்திருந்தன. தங்களால் இயன்ற மட்டும் அவர்களை சுட்டுக் கொண்டிருந்தார்கள் ஸ்னைப்பர் போராளிகள். நீண்ட நேர சண்டைக்கு பின் முகமாலை நோக்கிய இத்தாவில் முன்னரங்க நிலைகளுக்கு பக்கவாட்டாய் நீரடி பகுதியிலிருந்து முன்னேறிய இராணுவ கவச வாகனங்கள் போராளிகளின் அரண்களை ஊடறுக்கின்றனர். அந்த பகுதியில் இருந்த ஒவ்வொரு காவல் அரணில் இருந்து ஒலித்த போராளிகளின் குரல்கள் அடங்கி போகின்றனர். ஆனால் அந்த பெயர்களை அதிக தடவை மீண்டும் மீண்டும் கட்டளை பணியக தொலைத்தொடர்பு கருவி அழைத்த போதும் பதிலில்லாத மௌனம் சாதித்தனர் அவர்களின் தொலைத்தொடர்பு கருவிகள். அவர்களின் தலைவன் இட்ட கட்டளையையும் தாம் நேசித்த மனையும் பாதுகாக்கவும் தங்கள் இயன்ற மட்டும் எதிரியை சுட்டு வீழ்த்திய பின் தங்கள் உடலில் கூண்டு ஏந்தி அவர்கள் வீழ்ந்தார்கள். அன்னை எங்கட பக்கத்தால ஆமி வரதா இருந்தா அது நாங்கள் செத்த பிறகுதான் என்று சற்று நேரத்திற்கு முன்பு தங்கள் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்கின்படி தங்கள் சாவின் பின்னரே அந்த பகுதிக்குள் இராணுவத்தினர் உள்நுழைய அனுமதித்தனர். உயிரற்ற அந்த மாவீரர்களின் வித்துடர்களை கடந்துதான் இராணுவம் அதன் கவச வாகனங்களும் உள்நுழைகிறது. இப்போது முகமாலையை நோக்கி கண்டி வீதியின் முன்னரங்க நிலையில் நின்றபடி சமரிட்ட போராளிகளின் முன்னும் பின்னும் இராணுவ வீரர்கள் கவச வாகனங்களோடு
சூழ்ந்திருந்தனர். ஆர்பிஜி தாங்கிய வீரர்கள் தாங்கள் எதிரியால் சூழப்பட்ட போதும் பதற்றம் இல்லாமலும் தங்களின் பின்னால் தங்கள் பகுதிக்குள் இருந்த டாங்கிகள் மீது ஆர்பிஜி அடித்துக் கொண்டிருந்தனர். போராளிகளின் ஆர்பிஜி தாக்குதலால் அந்த டாங்கிகள் குண்டடிப்பட்டு பின் பாரிய தீப்பிழம்பாகவும் கரும்புகையையும் கக்கியபடி எரிந்து கொண்டிருந்தது. ஸ்னைப்பர் போராளிகள் தங்களால் இயன்ற அளவுக்கு எதிரியை சுட்ட பின்னும் அங்கு ஏற்கனவே வீழ்ந்துவிட்ட போராளிகளின் துப்பாக்கியை எடுத்து சுட்டனர். ஒவ்வொரு ஸ்னைப்பர் வீரனும் தான் திருப்திப்படும் அளவிற்கு இராணுவத்தினரை வீழ்த்திய பின் தாங்களும் அந்த மண்ணில் குண்டெய்தி வீழ்ந்து மாவீரர்கள் ஆனார்கள். ஆண் போராளிகள், பெண் போராளிகள் என காலையில் தொலைத்தொடர்பில் அதிகாலை ஒலித்த குரல்கள் பல அடங்கி போயிருந்தது. நூற்றுக்கணக்கான இராணுவ துப்பாக்கிகளின் குறிப்பார்க்கப்பட்ட பகுதிக்குள்ளும் இருந்தபடியே எந்தவித பதற்றமும் இல்லாமல் தொலைத்தொடர்பு கருவியில் தெளிவாய் ஒலித்துக் கொண்டிருந்தது ஒரு பெண் போராளியின் குரல். அவர் சத்தமாக பேச முடியாது, ஏனெனில் இராணுவம் அவருக்கு மிக அருகில் நின்றிருந்தது. ஆனாலும் குறைந்த சத்தத்தில் தெளிவாக நிலைமைகளை தளபதிக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அவர் தன்னை மையமாக வைத்து தன்னை சூழ உள்ள எதிரிகளை அழிக்க எரிகணைகளை வீழ்த்துமாறு ஒலித்துக் கொண்டிருந்தது தொலைத்தொடர்பு கருவியில் அவரது குரல். தனது சாவை அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் இருந்த பகுதியை நோக்கி அவர் கூறிய இலக்குகளை கெர்னல் ராய் அவர்கள் தலைமையிலான கிட்டு பெருங்கி படையணி வீசிய செல்கள் தகர்த்தனர். ஒரு நீண்ட கால அனுபவம் பெற்ற இராணுவத்தின் ஆர்டிலரி படையினர் போலவே அந்த போராளிகள் மிகவும் துல்லியமாக ஷெல் அடித்துக் கொண்டிருந்தனர். பல இராணுவத்தினர் வீழ்ந்த போதிலும் அவர்கள் தங்களது முயற்சியினை கைவிட மறுத்தனர். புலிகள் தரப்பில் பல போராளிகள் மூச்சடங்கி போனார்கள். எஞ்சிருந்த போராளியிடம் அந்த இழந்த போராளிகளால் ஏற்பட்ட வேதனை பின் கோபமாய் பரிணமித்தது. காலையிலிருந்து இப்போது வரை மண்ணில் சிந்திய வியர்வையும் குருதியும் காயவில்லை. ஆனாலும் நாக்கு எப்போதே தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விட்டது. இப்போது எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்கள் தேசத்தை தவிர என்ற உறுதியோடு மீண்டும் உக்கிர சண்டைக்கு தயாரானார்கள் போராளிகள். இராணுவத்தின் முற்றுகைக்குள் உள்ளான பகுதியை இருமுனைகளால் முன்னேறி இராணுவத்தை அகற்றுவதற்கான சண்டையை போராளிகள் ஆரம்பித்தனர். புலியின் ஆவேச தாக்குதலால் புலிகளின் காவல் அரண்கள் ஒவ்வொன்றாக மீட்கப்பட ஆரம்பிக்கிறது. இருதரப்பிலும் இழப்புகள், ஆனால் வெற்றி மட்டும் எதிரிக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் போராளிகள் உறுதியாக இருந்தனர். மரங்களும் கட்டிடங்களும் அந்த கூண்டு மலையை தாங்காது சிதைந்த போதும் சிதையா மன உறுதியோடு ஒரு மானப்போர் அங்கு நடந்து கொண்டிருந்தது. காலையில் படை பக்கமாக முன்னேறி அடி வாங்கி அடங்கி போன இராணுவம் மாலையில் மீண்டும் முன்னகர ஆரம்பித்தது. புலிகள் நிலைகளை நோக்கி நூற்றுக்கணக்கான இராணுவர்கள் மீண்டும் முன்னேறினர். போராளிகளும் தங்களது துப்பாக்கியால் இராணுவத்தினரை சுட்டு வீழ்த்தினர். கொஞ்ச நேரத்தில் அந்த பகுதியில் புலிகள் காவல் அரணுக்குள்ளேயே கைகலப்பு சண்டை மூண்டது. புலிகளின் அரண்களுக்குள்ளும் அவர்களின் தொடர் காவல் அரண்களுக்கு உள்ளேயே நின்றபடி புலிகளோடு மோதுகிறது இராணுவம். நீண்ட நேரம் இவ்வாறான சண்டை தொடர்ந்தது. அந்த போரின் முடிவில் உயிர் தப்பிய இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களது பகுதிக்குள் பின்வாங்கி கொண்டிருந்தனர். இராணுவத்தின் முற்றுகைக்குள் தனித்து ஓங்கி ஒலித்த பெண் போராளியை மீட்க சண்டையிட்டபடி முன்னேறிய போராளிகள் அந்த போராளியின் நிலையை சென்று அடைந்தனர். அன்றைய நாளில் இரவு பொழுதையும் தாண்டி அடுத்த நாளில் விடியற்காலை பொழுது நேரத்தில் தான் இந்த சமர் மெல்ல ஓய்வுக்கு வந்தது. இதயத்தை நிறுடும் வகையில் பல போராளிகளை இழந்த போதும் அன்றைய பொழுது ஆணையரவில் தங்கியிருந்த இராணுவத்திற்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. அதாவது ஆணையரவை தாங்கள் கையிலிருந்து நழுவ போகின்றது என்பதை அப்போது இராணுவத்திற்கு உணர்த்திய சண்டைதான் அது. இந்த வரலாற்று சமரின் அடையாளமாக அன்றைய நாளில் இராணுவத்தால் சூழப்பட்ட நிலையிலும் நிதானம் இழக்காமல் எதிரியின் கவச வாகனங்களை சுட்டு எரியூட்டிய பின் அந்த போராளி தானும் அடைந்த ஆர்பிஜி தாங்கிய மாவீரர் அளித்த கவச துருப்பு காவியை இத்தாவிலில் உடர்த்து செல்லும் ஏனைய வீதியில் அங்கே இறுதி யுத்தம் வரை கிடந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.